பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர், கிருபையா இந்த நாளை காண செய்திருக்கிறார். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் நன்மையாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆதியாகமம் 25வது அதிகாரம், அதனுடைய 32, 33 வசனங்கள். அதற்கு ஏசா, இதோ நான் சாகப் போகிறேனே, இந்த சிரேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஈசாக்குக்கு பிறந்த 2 குழந்தைகள், ஏசா, யாக்கோபு. ஏசா மூத்தவன். ஏசாதான் சிரேஷ்ட புத்திர பாகத்துக்கு உடையவனாய் காணப்பட்டவன். ஆனால் இப்பொழுது ஏசா பசியாக வீட்டுக்கு வரும்போது யாக்கோபு கூளை காய்த்து கொண்டிருக்க, ஏசா யாக்கோபின் இடத்துல இந்த கூளை கேட்கிறான், எனக்கு கொடு என்று. யாக்கோபு சொல்லுகிறான், நான் இதை உனக்கு தர வேண்டும் என்றால் உன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு தா, அப்படின்னு நான் இதை தருவேன் அப்படின்னு. அப்படி கேட்கும்போது ஏசா சொன்ன வார்த்தை தான், எனக்கு இது என்னத்திற்கு? சிரேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு? நான் சாக போகிறேனே, எனக்கு அந்த கூளை கொடு, நான் உனக்கு ஆணையிட்டு கொடுக்கிறேன், அதை உனக்கே நான் விட்டு போடுகிறேன், இந்த கூழுக்காக நான் என் சிரேஷ்ட புத்திர பாகத்தை உனக்கு நான் தருகிறேன் என்று சொல்லி அதை கொடுக்கிறான். கூளை வாங்குகிறான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கூழ் இவனுக்கு தேவையா என்று கேட்டால் தேவைதான். ஆனால் சிரேஷ்ட புத்திர பாகத்தை கம்பேர் பண்ணும்போது இது ஒண்ணுமே கிடையாது. இந்த கூழ் என்பது ஒரு நேரத்துக்காய் பயன்படக்கூடியது. சிரேஷ்ட புத்திர பாகம் என்பது தலைமுறையாய் நிற்கக்கூடியது. என்ன தலைமுறையாய் நிற்கக்கூடியது? நமக்கு தெரியும், தேவன் ஆபிரகாமின் தேவனாய் அறியப்பட்டார், ஈசாக்கின் தேவனாய் அறியப்பட்டார். இப்பொழுது அவர் யாருடைய தேவனாய் அறியப்பட்டிருக்க வேண்டும் தெரியுமா? ஏசாவின் தேவனாய் அறியப்பட்டிருக்க வேண்டும். காரணம், அவன்தான் மூத்தவன். அவனுக்கு தான் அந்த சிரேஷ்ட புத்திர பாகம் உடையதா இருந்தது. அவன் அதை விட எதை விரும்பினான் என்றால், இந்த ஒரு நேர திருப்தி செய்கிற போஜனத்தை விரும்பினான். அற்ப ஆதாயத்துக்காக, அற்ப காரியத்துக்காக மேன்மையானதை ஏசா இழந்தான். வேதம் சொல்லுகிறது, அவன் அசட்டை பண்ணினான் என்று. ஆனால் யாக்கோபை பாருங்கள், தன் கையில் இருக்கிற கூழ் போனாலும் பரவாயில்லை, எனக்கு அந்த சிரேஷ்ட புத்திர பாகம் வேண்டும், அந்த மேன்மை வேண்டும் என அதற்கு அவன் முக்கியத்துவம் கொடுக்கிறான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை தேவன் அறிந்திருக்கிறார், நம் மூலமாய் தேவன் அறியப்பட விரும்புகிறார். இதை மேன்மையா எண்ணி அதற்காக நாம் விரும்ப வேண்டும், அதையே எதிர்பார்த்திருக்க வேண்டும். அதற்காக எதையும் இழக்க நாம் ரெடியாக இருக்க வேண்டும். யாக்கோபுக்கு அதனாலதான் அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் போராடி மேற்கொண்டான் என்று. போராடி மேற்கொண்டான், தேவனோடும் மனுஷனோடும் போராடி மேற்கொண்டான். ஏசா கிட்ட அவன் மேற்கொண்டு விட்டான். ஏசா இருக்கும் வரைக்கும் இவனால் அந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை எடுக்க முடியாது. ஆனால் அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்த போது அதை பயன்படுத்தி தன் கையில் இருக்கிற அந்த சிவப்பான கூளை அவன் இழப்பதற்கு ரெடியாகி விட்டான். இந்த சான்ஸை விட்டா இனி அவனுக்கு அந்த சிரேஷ்ட புத்திர பாகம் கிடைப்பதற்கான வாய்ப்பே இல்லை. தேவன் தருகிற தருணத்தை பயன்படுத்துங்கள். சில காரியத்தை நான் விட்டுவிடும்படியாய் தேவன் நமக்கு ஒரு தருணத்தை தரும்போது அந்த நேரத்துல நம்மை மேல எழும்பி வர விடாதபடிக்கு தடுத்திருக்கிற காரியம் எதுவா இருந்தாலும் அதை விட்டு விட பழக வேண்டும். அப்படி அவன் விட்டு விட்டதுனால நடந்தது என்ன தெரியுமா? 28வது அதிகாரத்தில் கர்த்தர் யாக்கோபை வந்து சந்திக்கிறார். உண்மையாகவே அவர் ஏசாவை சந்தித்திருக்க வேண்டும். கர்த்தர் ஏசாவை சந்திக்கவே இல்லை. ஏன்? அவன் அற்ப காரியத்துக்காக, இம்மைக்குரிய காரியத்துக்காக மேன்மையானதை அசட்டை பண்ணினான். தேவ சந்திப்பை அவன் இழந்தான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ சந்திப்பை இழக்காதபடிக்கு மேன்மையானதை நாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. செபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவன், இந்த நாளிலே எங்களோடு பேசி உணர்த்தின கிருபைகளுக்காய் நன்றி. பூமிக்குரியது அல்ல, மேலானதே நாட எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.